அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருள் விளைதல். இனிய நற்றாயின் இனிய என் அரசே, என்னிரு கண்ணினுள் மணியே, கனி என இனிக்கும் கருணை ஆர்முதே, சுக வடிவம் பேரும் தவந்திகள் எல்லாம் வல்ல சித்தியும் நீ தந்தருள் தருணம் இது எனக்கே. திரு அருள் விழுதல்னா அந்த ஸ்டேட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் பெர்மனன்ஸ் அது எனக்கு வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அருளப்பட்டவர் யாரு? அவரு தான் ஃபர்ஸ்ட் அருளப்பட்டிருக்கு. அவரு விழுதுறதுனா வேண்டி நிற்கிறது இல்லையா? இனிய நற்றாயின் இனிய அரசே அப்படின்றாரு. அந்த அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா, தாயை விட அந்த அரசியல் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன்பா. சொல்லுங்க. அவரு ஐயா இப்ப ராமலிங்க ஐயா ஆண்டவங்கிட்ட என்ன வேண்டி நிற்கிறது, என்ன அது ஒரு வார்த்தை வருது, அது என்ன சொல்றது? நான் சொன்னேன் இப்போ அந்த அதுனா வேண்டி நிற்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் சொன்னேன். இப்போ வேண்டி நிற்கிறதுனா எல்லாரும் தான் போய் வேண்டி நிற்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு தகுதியோடு போய் ஆண்டவங்கிட்ட வேணுனாதான் அவர் ஏற்றுக்கிறாருன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிக்கு டக்குன்னு எல்லாம் கண்டதெல்லாம் பண்ணிட்டு நானும் வேணும் பாரு, நானும் கடவுள்கிட்ட போனேன் பாருன்னு போய் நின்னா அங்கே கடவுள் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்காம நீ சொல்கிறதெல்லாம் நானும் கேளுடா, அப்புறம் ஆண்டவன் நானா நீயான்ற மாதிரி ஆகிடும். நீ நானா நீயா நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு வெம்பி நூலாக போயிடு. நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் நீ கேட்க மாட்டேன்ற, அப்புறம் எப்படி நான் நீ வேண்டுதல்னு சொல்லிட்டு போலியா நீ நான் ஆடிட்டு போலியாக நடிச்சிட்டு இருந்தீனாலாம் நான் போலியா ஆக முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டேன்றோம். முக்கால் அறிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு சொல்கிறவங்களதெல்லாம் நம்ம கேட்குறதே இல்லை. இந்த நவீன் பாலாஜி அவங்க நிறையா சித்த வைத்தியர்கள்லாம் உருவாகுறாங்க, இல்லை இங்கிலீஷ் வைத்தியர்கள்லாம் உருவாகுறாங்க. அவங்கெல்லாம் பணத்துக்கோ இல்லை அவங்க நாக்கு அடிமைக்கோ அவங்க வசப்பட்டு கடந்து அவங்க சொல்கிற பேச்சை தேனாட்டம் எடுத்துக்கிட்டு அமுதமாட்டம் எடுத்துகிட்டு பருகுறோம். ஆனால் எல்லாம் டக்குன்னு தான் போயிடுறோம். அவர் சொன்னார், அவர் நவீன் பாலாஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே அவளுக்காக வக்காலத்து வாங்கி அவங்ககிட்ட செம்மத்தியாக திட்டு வாங்கியிருக்கேன். நீ சொல்லுவேன் அவர் அதுக்கு புலால் உண்ணலாம், அது பரவாயில்லன்னு சொல்கிறாரு, அது எப்படி நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்னை திட்டுவேன். ஆனால் நான் அவர் எவ்வளோ பேருக்கு குணப்படுத்தி விடுறாரு, அவர் எவ்வளோ நல்லா சொல்கிறாரு, ஏன்டா அவர் திட்டுற நீ அப்படிலாம் திட்டாதபான்னு சொல்லிட்டு நான் உனக்கிட்ட சண்டை போடுவேன். ஆனால் அவர் டக்குன்னு நம்ம உயிரை அறுத்தா தப்பு இல்லைன்னு சொல்லி வாதம் ஆடுறாரு ஒரு யார்கிட்டையோ. அதெல்லாம் எனக்கு பேரெல்லாம் தெரில, நீ அது இது சொல்கிற, ஆனால் எனக்கு தெரியல. அந்த கருத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி அவர் அப்போ டக்குன்னு போயிட்டுருக்காரு. ஏன் அவ்வளோலாம் செய்து தெய்வத்தையும் அவர் வணங்கினார் தான். எந்த நேரமும் விபூதி வச்சுக்கிட்டு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பொலிவாக அழகாக தெரிவார். எல்லாருக்கும் ஈர்ப்பாக இருக்கும், எனக்கும் நல்லா பிடிக்கும். எவ்வளோ பேர் நோயை மட்டும் குணம் ஆக்க முடியுது. ஆனால் நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வு நல்ல அவரும் அடைய முடியல. அவர் சொன்ன மற்றவங்களுக்கும் அது தற்காலிக சும்மா ஒரு சிட்டியை அடித்தா ஓடிடுறாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று ஓட்டத்திலே தான் இருக்காங்க. எதையுமே யாரும் ஒரு சாதா ஒரு நோய் நொடி கூட தீர்க்கிறதுக்கு அவங்களால முடியல. அது கூட தற்காலிகமானதாக தான் இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது முழுமை பெற்று எல்லாருக்கும் நல்ல ஒரு பொலிவை தரணும். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுத்தாலும் அப்படி தான் ராமலிங்க ஐயா கற்றுக் கொடுக்குறாரு. இதை நம்ம நல்ல மாதிரி எடுத்து பயன்படுத்தி நல்லா வாழணும். இந்த லோகத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. கடவுள்கிட்ட போகிற அந்த வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகத்தை எப்படி பெறணுன்றதே அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பெரிய நம்ம பிரயாசம் எல்லாம் பண்ண தேவையில்லை. பெருசாக நம்ம இந்த மலையை கட்டி இழுக்கணும், அந்த கடலை கட்டி ஆளணும், இப்படி அப்படின்னெல்லாம் எதுவும் அவர் சொல்லித்தரல. புலால் உண்ணாதீங்க, குலை செய்யாதீங்கன்றார். அதுக்கு யார் வக்காலத்து வாங்கினாலும் அது பதில் பக்திக்கு அர்த்தமே இல்லை, அது பக்தி கிடையாது அப்படின்னே சொல்லி வச்சுருக்காரு. அப்புறம் ஏன் அப்படியெல்லாம் எல்லாம் கண்மூடித்தனமாக போய் மண்மூடி போகணும்? நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லலாம் நம்ம.
அதே நம்மளுக்கே இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே தான், நான் 2 நாளும் ஒரு நாளைக்கு முன்னே தான் தெரிஞ்சிச்சு அவர் இதானது. பாவம் அவர் எவ்வளோ நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்கெல்லாம் வர பெரிய பெரிய வழிக்கு வர்றவங்களுக்கு கூட அவரால் முடிஞ்ச நல்லது செய்தார். ஆனால் அவர் அரைகுறையாக நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்காம தற்காலிக விஷயத்த சும்மா முள்ளால் எடுன்ற மாதிரி சொல்லிட்டா போதுமா? அதுக்கு மேலே கடவுள் எவ்வளோ படைச்சிருக்காருன்றது தெரிஞ்சுக்கணும். சொல்லுப்பா. ஸோ அதனால தான் இந்த அரசு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண கருணை கருணை வளர்த்துக்கணும் முத. இனிய நற்றாயின் அதான் தாய் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ கருணை காட்டினாலும் நம்மளை இனிஷியலில் வளர்க்குறதுக்கு நம்ம சுத்தமான இந்த உலகத்தில் கூட நம்ம சுத்தப்படுத்தி நம்ம செத்து போடக்கூடாது அப்படின்னு சத்து கொடுத்து அந்த மாதிரி கருணை காட்டுறதை விட இனிய என் அரசே அந்த அளவுக்கு இனிப்பு எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? பழைய அரசாங்கம் இன்பங்களை காட்டின மாதிரி காட்டிட்டு எல்லாத்தையும் போட்டிக்கிட்டாங்கன்னா கூட குணத்தை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பணத்து மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டு இங்கே வேறு மாதிரி போனால் கூட இந்த அரசு என்ன பண்ணுது, தன்னுடைய கருணை நிதி சரிங்களா, கருணை நடத்த அரசே என் கண்மணியே அப்படின்னாரு. அப்போ கண்ணுக்குள்ளே ஒரு இன்ஸ்டலேஷன் நடக்கும், ஒரு விஷன் வரும். என் இரு கண்ணினுள் மணியே. அப்போ இரு கண், ஒரு கண்ணு மணக்கண்ணா சரிங்களா, புறத்தை கவனிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று ஆன்மாவோட கண்ணு சரிங்களா, தடை இல்லாத ஒரு கண்ணு. புறத்துக்கும் கனெக்ட் ஆகும், அகத்துக்கும் சரிங்களா, எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற அந்த கண்ணு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கண்ணின் உள் மணியை இது அட்டாச் பண்ணுறது. இதுங்களா ரெண்டுத்துக்கும் இப்போ பிரெயின் எப்படி இந்த ஒரு கண்ணுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணி அது ஒரு இது பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி கண்ணின் உள்மணியே அந்த ப்ராசஸர் இருக்குங்களா. அப்போது அந்த இது சொல்லுவாங்கல்ல, சிற்கதிர் பொற்கதிர், ரெண்டு கதிர்களுக்கும் இயக்குறது, அது ரெண்டுத்தையும் இது நல்லா பார்த்துக்கிறது தெரியுங்களா. ஸோ நம்ம கண்ணில் அந்த வந்துடும் அந்த சக்தியும் சித்தியும் எத்தி எங்கே இப்படிதான் அப்படின்வாங்க, அந்த மாதிரி காப்பாற்றப்படுவீங்க சரிங்களா. சிதம்பர அந்த நடம் நீங்கள் தரிசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கனி என இனிக்கும் கருணை ஆரமுதே அப்படின்னும் போது ஃப்ரூட்டு ஃப்ளஷ் புளை அவங்களோட உடம்புலையும் அந்த இது இருக்கும், ஃப்ளஷ் இருக்கும். பழம் இருக்கு இல்லையா, அந்த உடம்புலையும் ஃப்ளஷ் இருக்கும். எது உங்களுக்கு அருவருக்கத்தக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாப்பிட இதுவாக இருக்கும்போது ஒரு நம்ம திங்கிற பழத்தையும் பிணத்தோட இதையும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதை தின்னு ஆசைப்படுவோம்? அதுங்க பழம்தான் சாப்பிட ஆசைப்படுதுங்க, அதுங்க பால். அப்போது தாய்ப்பால் கொடுத்து வளர்றது தான் அதுதான் கேட்குது. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தாய்ப்பாலில் அனைத்து சத்து இருக்குன்னு சொன்னாலும் இல்லை ஆப்பிள் கொடுத்தா சத்து வந்துடும், முட்டை கொடுத்தா சத்து வந்துடும், ஈரல் கொடுத்தா சத்து வந்துடும், அந்த மாதிரி கேவலமாக போயிட்டுருக்காங்க ஜனங்க. அதெல்லாம் இல்லை, எப்போவுமே ஒரு தாய்ப்பால் சிறந்தது, அது தாய்ப்பால் அதுக்கு சிறந்ததுன்றது அந்த விளக்கத்துக்கு ஒவ்வொரு மக்களும் வரணும். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு அறிவு கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்காம கருணை இல்லா ஆட்சி கடிகி ஒழிகன்னு தெளிவாக சொல்கிறார் ஐயா. அப்போ கருணையை வளர்த்துக்கிட்டாதான் நம்ம அடிப்படையே நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோன்றது ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மாதிரி வரணும்னு என்னுடைய தாழ்வான வேண்டுதல். ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு அடிப்படையே மனுஷனுக்கு அதான், அந்த கருணையோடு வர்ற அன்பு, அந்த அப்போ தான் அந்த அருளெல்லாம் நல்லா விளக்கம் பெறுது. நல்லா நம்ம விளக்கம் வாங்கிக்கிட்டு நம்ம எல்லா பயனும் பெறுறோம். அதுதான் பிரதானன்றது முக்கியமாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ப்பா, குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுக்கணும்ப்பா. ஆறுவது சின்னம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆமாப்பா, கருணை ஆறுமுதை அப்படின்ற போது அப்போ இது ஆறணும்
ஆம், ஆரமுதா மாறணும் கருணை. அந்த மாறும், மாறணும் இல்லை, கருணைனாலே ஆரமுதான். பிணந்திண்ணிலேருந்து நம்ம கன்வெர்ட் ஆகி அந்த கண்ணு மணி வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். நம்ம கை கோத்துக்கணும். பழந்திண்ணிகளாக மாறி அடுத்தவங்களுக்கும் பழத்தை சொல்லி பேரானந்த பழமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார். ஸோ அது எப்படி வந்து அந்த கருணையை வந்து ரசிக்கிறது ருசிக்கிறது அப்படின்ற மாதிரி இனிக்கும். ஆமாம், அது இனிக்குது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு காம்படிஷன் ஃபீல்டு வந்து நான் பெருசான்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே வந்து இருக்கும்போது நான் துரிசாக தான் இருந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் மழை தெரிவிக்க முடியாமல் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் கருணை கம்பேஷனுக்கு போயிட்டேன். அந்த ஃபீல்டு எடுத்தவொடனே என்னால் ஆற முடியுது. ஆவி புரியுதுங்களா? ஆவி வந்து என்ன பண்ணுறது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆவி வந்து என்ன பண்ணுறது, ஊற்றி எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கருணை ஆரம்புதே. எப்படின்னா இப்போ இந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தாய்ப்பால் பால் நல்லதுன்னு சொன்னதுமே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மூலிகை நல்லதுன்னு மூலிகையிலே விழுந்துடுறாங்க. பால் நல்லதுன்னதும் பால், எந்த பால்? தான் தாய்ப்பால் தான் உழ வைக்கிறாங்கன்னு கூட சொல்றாங்க. உழ வைக்கலாம், உழுறாங்க. அது ஒரு கம்பெனிக்காரவங்க இப்போ யாரு வியாபாரின்னு பாருங்களேன், ஒரு பொய்யை சொல்லி எவ்வளவு காலமா வியாபாரம் பண்றாங்க. நீடிக்குதா? ஒருத்தராவது அதுல நல்ல பயன் பெற்றாங்களா? இல்ல எல்லாமே தடால்னு அப்ப ஹார்ட் அட்டாக்ல தான் சாவுறாங்க. அதான் ஏதோ ஒண்ணு நீட்டிக்குதா என்னவோ அந்த மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்ட வைத்தியராக இருந்து அதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் அவரே அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் போய் சேர்ந்துடுறாங்க. அதை வந்து அவங்களாலேயே அதே ஜீர்ணிச்சுக்க முடியல. அவங்களுக்கு அந்த கருணை இல்லை. கருணை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி ஏதோ அவங்க அடிமையாக இருக்கலாம், அதனால அவங்க எடுத்து சொல்லலாம். அவங்களுக்கு அறியாமல் இருக்கலாம். படிச்சுட்டா மட்டும் அறிவு வந்துருமா? பக்குவ ஞானம் ஆண்டவங்கிட்ட போகிறதுக்கு அந்த ஞானம் வரணும். அதனால வந்து நோமினோ விதியை வச்சுக்கிட்டு போமினோ புறக்கடை அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ சுக வடிவம் பெற பெரும் பேரு அப்படின்ற போது என்ன அர்த்தம்? இப்போ வள்ளலாருக்கு அந்த பேர் எப்படி கிடைச்சிச்சு? அவருக்கு பேருன்னா நல்லா கடவுளுடைய இறையாற்றல் அவருக்கு கிடைச்சது. அந்த பெரும் பேர் தான் சொல்ல வர. நேம் வைப்பாங்கல்ல அந்த பேரா? அவர் வள்ளல். அவர் வாரி வாரி வழங்கினார். அந்த தயை கொண்டு அந்த கருணையை வந்து அவர் முழுசா ஆண்டவங்கிட்ட கலக்கும் போது அவருக்கு வாரி கொடுக்குற வள்ளல் தன்மை. கடவுள் இயலே அப்படிதான் சொல்லும் போது வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் எல்லாமே நம்மளுக்காக படைச்சி வச்சிருக்காரு. நம்ம ஏதோ புதுசாக அவர் நம்ம கேட்டு அவர் கொடுக்க போறதில்ல. அதனால கருணையை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும், தயையை அப்படியே படர விடணும். இப்போ வந்து சுக வடிவம் அதான் எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தவொடனே கடைசியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுகம் இருக்கும். ஸோ அந்த சுகம் வடிவம் பெரும் பேரு. அப்போ எல்லாத்தையும் நீக்கிட்டவொடனே இன்னுமே நீக்க முடியாதது எது, நீக்க மாதிரி நினைச்சிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக வடிவம். சரிங்களா? அந்த சுக வடிவத்தை வச்சுக்கக்கூடியவர் யாரு? அப்போ சுகப்பெருவெளி வெட்ட வெளி அப்படின்றது நம்ம வள்ளலார் வந்து எங்கேயோ நல்ல அருமையா கொடுத்திருக்காரு. அவர் வந்து அதை கிட்ட கூட சேர்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த வடிச்சு எடுத்தா கடைசியில என்ன இருக்கும் அப்படின்றத. அவர் கம்ஃபர்ட்னஸ் தான் இருக்குன்னு சொல்றாரு. சரிங்களா? கம்பேஷன் பண்ணீங்கன்னா கடைசியில எல்லாமே காலி ஆயிடாது. சரிங்களா? நீங்க வந்து ஜாலி ஆயிடும். வெட்ட வெளி நீ சொன்ன மாதிரி அது மலட்டுத்தன்மையா அவர் வச்சுக்க கத்துக்கல. மெலோடியா இருக்கிறதுக்காக அப்படியே பொலிவா அப்படியே சூப்பரா எல்லாம் தெளிஞ்சு நல்ல சுக வடிவம். நீ சொன்ன மாதிரி அந்த கருணையே சுக வடிவமா ஜோதியா மிளறாரு அவரு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. அதை வந்து அனுபவிச்சவங்க இன்னொருத்தவங்களும் அனுபவிக்கணும். எல்லாருக்கும் தருவேன். ஆமா சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் தருவேன் நீங்க எப்படி சொல்லலாம்? அப்போ நீங்க வள்ளலார் தானே நீங்க அப்படின்ற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ தவந்திகள் இவரோட தவம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமையை கொண்டாடுற தவம். ஏழைங்களுக்கு வந்து நீதியை காட்டுறதும் அவங்கள்ட்ட தயை காட்டுறதும் தான் பிரதானம். அப்பங்கிட்ட வழங்குறது, அப்பங்கிட்ட அன்பு காட்டுறது. சரிங்களா? இதனால தவந்திகள் எல்லாம் வல்ல சித்தியும் அந்த எத்தி எங்க இப்படி ஆபத்துல இருக்கும்போது
அவர் வந்து நம்மளுக்கு பிடிப்பா இருப்பாருங்க. அந்த பிடிப்பு அது நல்லா இருக்கும். அது தீபத்தை ஏத்துற மாதிரி தவம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது உணர்ந்து நம்ம வரணும். நம்மளுக்கு உணர்த்துறாரு, அந்த நல்லத்தனத்தை உயர்த்திக்கும் போது தான் உணர்த்துறாரு. சும்மா கண்மூடித்தனமா நானும் பக்தி வச்சிருக்கேன், நான் இத்தனை கோயிலுக்கு போனால் அத்தனை தீபத்தை ஏற்றுனேன், இத்தனை இது நான் வந்து யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கேன்றதெல்லாம் இல்லை. உண்மையாக ஒரு உயிர்க்குலையை தவிர்க்கணும், புலை சாப்பிட்றத தவிர்க்கணும். இதுதான் அடிப்படை. அப்புறம் அதோடைய பாலோ அதோடைய அதை ரணப்படுத்துறதோ அதுக்கு வலி கொடுக்குறதோ இருக்கக்கூடாது. எதையும் வலிப்படுத்தக்கூடாது, குணப்படுத்தணும். எதையும் குணம் கொண்டு போச்சுன்னா நல்ல இது கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனாலதான் வள்ளலாரோட நடத்தை பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சாதி சமயம் மதம் இதெல்லாம் வந்து சேர்ந்து சொசைட்டிக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. மாயா இல்லை நம்ம மாட்டிட்டு இருக்கோன்றது கரெக்டா ஒவ்வொருத்தரும் நம்ம நிஜமா ஆதி கற்காலத்தை ஸ்பெண்ட் பண்ணோம், ஆதி கற்கால இது கல்வியை கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து கல்லாவும் மண்ணாவும் அவங்க இதை மாத்தி விட்டாங்க. மனசு கல்லாவும் வன்மனமும் அந்த மாதிரி ஆக்கி விட்டு ஃபுல்லாக வயலண்ட் இது வந்து ஏற்றி விட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ வள்ளலார் வந்து திருத்தி மெலடியாக மாத்திரம்ல, அந்த கட்டையிலையும் கொட்டையிலையும் அதான் இதுவும் சிலுவையை சுமந்தாருன்னு நேற்று கூட ஒரு பையனுக்கு ஒரு சின்ன நிசுவுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அல்லேலூயா சொல்லு, இதை சொல்லு, என்ன அது ஆண்டவர் இது பண்ணுறாரு. கருணையை கற்றுக் கொடுங்க. கருணை சும்மா ஏட்டு சோறாக்கா மாதிரி இருந்துக்கிட்டு ஆடு மாடு சாப்பிட்றதும் பிரியாணி சாப்பிட்றதும் பண்ணி சாப்பிட்டா தப்பு இல்லை, மீன் கறி சாப்பிட்டா தப்பு இல்லை, பால் குடித்தா தப்பு இல்லைன்னு இப்படியெல்லாம் கண்டத்தை சாகா கல்வியை கொடுக்காம சாகரம் கல்வியை கொடுத்துட்டு அப்புறம் எத்தனை கடவுளை வணங்கி எந்த பயனும் இல்லை. போயிட்டு அபிஷேகம் ஆராதனை பண்ணாலும் தப்பு தான், எந்த பயனும் வர்றதில்ல. அதெல்லாம் சின்ன சின்ன பையனுக்கு சொல்லி வச்சதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஆடக்கூடாது. அறிவு விளங்கிக்கணும், நல்ல எண்ணங்களை குணத்தை வந்து ஓங்கி நம்ம தயையாக மாற்றி எல்லாத்துக்கிட்டையும் நல்லவங்களாக இருந்தால் தான் கடவுள். அதுதான் கடவுள், அதுதான் ஒளிருது, அதுதான் மெளிருது, அதுதான் ஒளிமயமாக நிற்கிது. அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம தான் அதை வந்து கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் வள்ளல் தன்மை. சொல்லுப்பா. இந்த சமயம் மதம் இந்த சண்டைகள் அவரால் சமாளிக்க முடியாமல் என்ன தெரியுமா, அவர் இது பண்ணும்போது குழியில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் இந்த பொட்டன்ஷியல் கொடுத்து தூக்கியிருக்காரு. இல்லை இவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திருத்திக்கிட்டு, நீ தந்தருள் தருணம் ஈது எனக்கு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு டைம் இதுக்கு மேலே வந்து அந்த பேயாட்டம் வந்து அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் காலாவதி அவருடைய டைம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கெட்டதுக்கும். இப்போ விஷம் வந்து அவங்களுக்கு கெட்டது எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், அந்த விஷத்தன்மை முறிஞ்சு நல்ல தன்மை ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி பெருமாயின் செயலோ இல்லை அருளின் தன் செயலோ அப்படின்ற மாதிரி வள்ளலார் சொல்லுவார். ஸோ பெருமாயும் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு தான்ப்பா. ஸோ தயவு வந்து ஒரு அளவுக்கு அதெல்லாம் நான் வந்து எனக்கு ஆண்டவன் உணர்த்திருக்காரு. நான் எந்த அளவுக்கு கடவுளை வந்து நம்புவேன், கடவுள் வேணும்னு நினைப்பேன், கோயிலாக சுற்றுவேன், தப்பெல்லாம் குறைச்சிக்கணும், தப்பெல்லாம் விட்டுடணும்னு நினைப்பேன். ஆனால் குறைக்க தான் முடிஞ்சிச்சு, வழியை விட முடியல. அந்த மாதிரி இன்னும் போது அப்போ இன்னும் அதை தாண்டணுன்னும் போது ஐயா சொன்ன மாதிரி எதை விடணும் எதை பிடிக்கணுன்றது நிஜமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது உச்சத்துக்கு அவர் சொன்னது தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கும்போது தான் அவர் உச்சம். நீ சொன்ன மாதிரி அது எதை ஃபில்ட் பண்ணி எதை வடித்து எடுக்கும் போது எது உண்மையான வடிவமாக வந்து நிற்கிதுன்னா ஜோதி வடிவம் தான், அருட்பெருஞ்சோதி கருணை தான். அந்த கண்ணை காட்டும் போது அந்த ஃபன் சுகம் வந்து தெரியாது. எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு சாஃப்ட்வேர் கடவுளோடது. எல்லாருக்கும் சாவடிச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா, எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்கணும்னு பாக்குறாரா, இல்ல திருத்தி பக்குவப்படுத்தணும் பொருத்தி அழகு பார்க்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த மாதிரி பார்ப்பாரு. வள்ளலார் அந்த மாதிரி தான் தூக்கிட்டாரு. இதை வச்சு பார்க்கும்போது அவர் தாக்குறவர் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் காம்படிஷன் வளர்க்குறவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து வள்ளலார் என்ன சொல்றாரு, கம்பேஷன் வளர்க்குறவர் அப்படின்ட்டு. சரிங்களா, எனக்கு நல்லா அவருடைய அருள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் எப்பேற்பட்ட அருள் அமுதன் அப்படின்றது நிஜமா நான் உள்வாங்கிக்கிட்டேன்ப்பா. ஸோ அதனால நானும் பருக ஆரம்பிச்சிட்டேன் தருணம் அருளை. இன்யான்றே எப்போ தருணம் 19th century அமுதமா சொல்றது எல்லாம் ஒண்ணுதான்றாரு அவரு. அமுதம்னாலும் அருள்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா அது அப்படியே வந்துகிட்டே இருக்குல்ல, எல்லாருக்கும் நன்மை தந்துகிட்டே இருக்கு தானே. சுத்த சன்மார்க்க தனி நெறி உலகெல்லாம் தடைப்ப எதை கொடுத்து 19th நூற்றாண்டுலேருந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த அமுதம் ஊட்ட இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாப்பா,
ஃபர்ஸ்ட் அனுபவிச்சிருக்கேன். நியூட்ரிஷன் சயின்ஸ்ல வந்து அந்த கிஃப்ட் கொடுத்தவங்க யாரு, ஃபுட் சயின்சஸ்ல அதான் சாகாத இம்மோர்டல் ஃபுட். நான் சின்ன வயசுல கேட்பேன் உங்களை, அதான் எனக்கு சாகாத சாப்பாடு வேணும் அதான் அப்படி ஆமா, நீ கேட்கும்போது கேப்ப எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்ப நிஜமா அந்த பதில் இவர் சொன்ன அதெல்லாம் இழிய அதான் அதான் தாய் அப்போ உனக்கு அந்த அறிவு திறனை கொடுத்து இழிய நன்றாயின் அவங்களுக்கு தெரியாது, அந்த நியூட்ரிஷன் சயின்ஸ் பத்தி தெரியாது தெரியுங்களா. அதெல்லாம் அரசு தான் வந்து அந்த இதை கொடுக்கும். அதனால அரசு கூட கான்டாக்ட் வந்துருச்சோ அதான் அதான் சரிங்களா. அவரு என் கூட வந்து இது காம்பாக்ட் பண்றாரோ, எல்லாத்தையும் தேவையான அந்த இது ஓரளவுக்கு ஏத்துறாரோ. கீரை ஆனா நான் மாமிசத்தை நான் சொல்லவே இல்லை அப்போ. நாத்து உடம்புல கீரைப்பா, நாத தன்மையை வந்து வளர்க்குறாரு என் தெய்வமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. கீரை சாப்பிட்டா நல்லா சத்துன்னு சொல்லுவாங்கப்பா. உயிர் அவ்வளவு அந்த கசக்காத தன்மை எல்லாத்தையும் நீக்கி எனக்கு வந்து நீர் தன்மை உயிர் நீட்டிப்பு இருக்கும்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சின்ன வயசுல நீ கேட்கும் போது கூட அது எங்க போயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஆண்டவன் கொடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஏஜிங்ன்ற அந்த லெவல்ஸுக்கு கூட்டு போய் என்ன தனியா விட்டு என்ன தனி நெறி தெரியுங்களா. சுத்த தருணம் இந்தியான்று சொல்ல தெரியல பாரு எனக்கு. கருணை தான்ப்பா அடுத்த அந்த உயிரை காப்பாற்றும் போது நம்ம உயிர் வளரும். சுத்த சன்மார்க்கத்தை பழக ஆரம்பி அப்படின்னும் போது அந்த அரசு வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தை விடுது. சுத்த சிவ சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த நீதியும் இந்த நீர்மையும் ட்ரை பண்ணி, ஏன்னா அது தெரியும் கருணையும் நல்ல இது உலகிற்கு மத்த நெறி மாதிரி இது பண்ணா அது ஆயுசு கூடன்றது தெரிஞ்சிருந்தா மாயை நம்மள எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். மிருகங்களை பறவைகளை அவங்கள வந்து கழுத்து நெரிச்சு அவங்க கழுத்தை வந்து அறுத்து இது பண்ற நெறிகளுக்கு மத்தியில நீ வந்து நான் பண்ண போற அடுத்தவங்க வந்து கழுத்தை இது வந்து அவங்க சாப்பாடு போட்டு அவங்க இது வயிறை வந்து எரிய விடாம சரிங்களா. அவங்க வந்து உயிரை நல்ல உயிரத்துக்காக எல்லாரையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லார் வந்து நடத்துன்றாரு, கண்டக்டர் ஆயிட்டாரு சரிங்களா. அப்புறம் நல்ல நடத்துனரோட இருந்தாதான் நம்மளுக்கு நல்ல கண்டக்டிவிட்டி ஆனந்தமா இருக்கு. ஆமா சரிங்களா. சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி இல்லாம போயிடுச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாயிட்டு நம்ம கொடுக்குற சத்தெல்லாம் செயலா மாறதுக்கு இதாயிடும், முழுமையை பெறாம போயிடும். அதனால சூப்பர் கண்டக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அமுதமுன்ற மாதிரி சொன்னா அது எவ்வளவு கேவலமான செயலோ, அது எதுக்குமே பொருந்தாம போயிடுமோ, அனைத்தும் வேஸ்ட் ஆயிடும். எல்லாமே என்ன அது இந்த மாதிரி என்ன இது என்ன சொல்றது என்னப்பா அது சூப்பர் கனெக்டிவிட்டி கருகிடும் சுப்பீரியர் கனெக்டிவிட்டி. அதான் ஏன்னா நம்மளுக்கு வந்து கணியறதுக்கு ஆண்டவர் அழகா வழி சொல்லியிருக்காரு. வயர்டு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, ஒயர்லெஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த ஒயர்லெஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த தனி சரிங்களா தனி நெறி நம்ம டச் பண்ணி அவங்களுக்கு வந்து தொட்டு பேசிக்கிட்டு சில பேருக்கு வந்து தொட்டு பேசுறது பிரைவேசி. அதனாலதான் என்ன பண்றது, அவங்களுக்கு வந்து தொடாமலே கூட தெரியுதுங்களா, தொட்டும் தொடாம பட்டும் படாமல்ன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து கலந்தும் கலவாமல் எப்படி இந்த உலகத்துல இருக்கிறாரோ அந்த லெவல்ஸ் கூட்டு வந்து நம்மளுக்கு காட்டும் போது தனி நெறி உலகெல்லாம் தழைப்ப. அது வந்து நீங்க கொலைப்புலை பண்ணி தான் உங்க உடம்ப வந்து நீங்க ஏத்திட்டு போகணும்னு இது கிடையாது. அந்த புலால் இது வந்து நீங்க தவிர்த்து கூட ஹலால் தானே சொல்லிட்டு இருந்தார் நம்ம நவீன் பாலாஜி. தான் கேட்டேன் நான், அவரு வைத்தியத்தை பற்றி சொன்னதெல்லாம் கேட்டேன். ஏன்னா எனக்கு அதுலதான் ஆர்வம் இருந்திருக்கு. அப்ப நான் அப்ப கேட்கும் போது அதை பத்தி கேட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு விளக்கம் வரல. அப்புறம் நேத்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் அந்த வீகனிசம் தம்பி யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட அந்த அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர் பதில் நம்ம இந்த இதுக்கெல்லாம் நம்ம எப்படி எடுத்து ஒருத்தர் ரெக்கார்ட் போட்டு அவங்க பேசுறதுக்கு நம்ம எப்படி விளக்கம், இந்த மாதிரி தப்பாக சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி அவர் சொல்லும் போது அவ்வளோ தப்பாக அவர் பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய வைத்தியராக இருந்துக்கிட்டு, ஒரு வைத்தியர்னா நல்ல இது சொல்லணும், அவர் கடவுள் பக்தியும் இருக்குன்றாரு. ஆனால் கடவுள் பக்தி இருந்து என்ன பண்ணார், தப்பாக சொல்லி கொடுத்து தப்பாக அவரும் போய் மாட்டிக்கிட்டு டக்குன்னு பண்ணால் தப்பு இல்லைன்றாரு. ஒரு உயிரை டக்குன்னு ஓட்டினா தப்பு இல்லை, அந்த உயிர் இப்படியெல்லாம் சொல்லி இப்போ அவரும் முடிய முடியல, அவரும் டக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு. அது எவ்வளோ தெரிஞ்சது அப்படியே அவர் டக்குன்னு போய் சேரணும். இன்னும் நிறைய காலம் இருந்திருக்கலாம். சொல்லுப்பா. கருணை காட்டுறது, இதுதான் பேரு ஹலால். இன்னொருத்தவங்களுக்கு வந்து மகிழ்ந்து அவர் வந்து இந்த இது போட்டிருக்காருல ஸ்டாம்பு, அந்த ஸ்டாம்ப் எதுக்கு பேரு வாங்கிடுச்சா அதானே
சரிங்களா? பேர் இவரு வச்சுக்கிட்டாரு, ஆனா வாங்கிடுச்சா? ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கணும். அதை கடவுள் வந்து ஏழைங்க கிட்ட சொல்லி சரி அவங்க ஹெல்ப் பண்ணிருக்க அதெல்லாம் அப்படி கூடுவாரு. அது அவங்க அப்படியே வச்சுக்கிட்டது. ஸோ பேர் பெற்றது வந்து இங்க தான் உலகெல்லாம் தழைப்ப. அப்போ சில பேர் சொல்லலாம் இந்த வீகனிசம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து இப்போ திண்டாடுறோமே எல்லாமே காலியாக வேண்டியதுதான், கொலாப்ஸ் ஆகிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிளான்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி எப்படி வளரும் சரிங்களா? நம்ம வந்து இவங்களோட புலையை ருசிக்கிறதுக்காகவே, அனிமல்ஸோட புலையை ருசிக்கிறதுக்காகவே எத்தனை மரங்களையும் எத்தனை காடுகளையும் அழிச்சு அவங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து நம்ம கிளீன் பண்ணி தரோம். மனுஷங்க வந்து 7 to 8 பில்லியன் இருந்தாலும் அவங்க 70 to 80 பில்லியன் வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம வாங்குற மூச்சு காத்துலயே வந்து அவங்க மூச்சு காத்து வாங்காமல இருக்காங்க. நம்ம வாங்குறதோட அதிக மூச்சுக்களை அவங்க வந்து ஆக்சிஜனை வந்து உறிஞ்சு கார்பன் கரியமிலத்தை வந்து கக்கி சரிங்களா? அவங்க வந்து அது மட்டுமா மரங்களை இது பண்ணும்போது என்ன சூரிய இது சூட்டுகளை வந்து இழுத்து வச்சுக்கிறக்கூடிய இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தாட்டி சொல்லி சொல்லி கேட்கவே இல்லை மக்கள். பிளாஷ் ஃபிளட் வருது, ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, நீங்க தத்தளிக்கிறீங்க அப்படின்னா நான் ஜாலியா தான் இருக்கேன், தழைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க வந்து சதைஞ்சிடறாங்க. பிரேசில் மாடு இது வெட்டி அவங்கள வந்து இது பண்ணுவாங்கல்ல, படையல் போடுவாங்க இந்த உலகத்துக்கு. அவங்க பாத்தீங்களா இப்ப உடஞ்சிருக்காங்க சரிங்களா? நீ தத்தளிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாமே போச்சு. எல்லாம் அந்த இது காசு எங்கிருந்து வந்தது? காடுகளை வெட்டி நிலந்திருத்தி நம்ம கரும்பு இது பண்றதோட வந்து இது என்ன சொல்றது ஏற்றுமதி பண்ணி எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணதுனால என்ன ஆகுது? அதெல்லாம் பாக்குறதுக்கு பளபளப்பா ஃபர்ஸ்ட்ல தெரியுது ஒழிய எல்லாமே அவங்களுக்கும் அழிவு, மத்தவங்களுக்கும் அழிவு வருது. அதனாலதான் யாருக்கும் உலகெல்லாம் தழைப்ப நீ வந்து போதும். இவங்க வந்து சும்மா வாயை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து என்ன பண்ண வைக்கிற தழைக்க நீ த்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக இந்த சர்வைவல் மோடே வேணும். காட்டுவாசித்தனத்தெல்லாம் விட்டு வேட்டை வேலை ஜமீன்ல வந்து அப்படியே மாறிட்டாரு சரிங்களா? அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேட்டையை விட்டுட்டு இது வந்துட்டாரு சத்திய ஞானத்துக்கு வந்து அவர் அந்த சத்திய ஞான யுகத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காக அப்பவே எல்லாருமே காசு கொடுத்து எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் என்ன பண்றாங்க சில பேர் புரியாம கருணையும் சிவமே பொருள் என கருத்தும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதால இதான் கோவா இதுல போனல இப்போ மும்பைல அங்க வந்து தமிழ்ல எழுதிட்டு வந்தேன் சரிங்களா? யாரும் வந்து அந்த வீக்கெண்ட்ஸ் வந்து தமிழ்ல இல்ல போகுது தமிழ்நாடுல. நான் போயிட்டு தமிழ் ஏன்னா இங்கிலீஷ்ல இதெல்லாம் அவங்க சிக்னேச்சர் போடாங்க இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு இங்க தழைக்க முடியாததால அவ்வளோ தூரம் போகணுமா, இங்கே இருக்கிற இந்த இதில் கலந்துக்கலாம், அங்கே போகிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு போக முடியும். ஆனால் தழைச்சிருக்கு தமிழ் இங்கே தழைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்றவங்க எல்லாருமே அழிஞ்சிடக்கூடும், தமிழ் வந்து எல்லாத்துக்காகவும் தூக்கி வச்சு உங்களுக்கு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. கருணையும் சிவமே அந்த வார்த்தை எழுதும்போது செம அழகாக இருந்துச்சு. கருணையும் சிவமே. ஆமாம், கருணைன்றது நீர்மை, சிவம்ன்றது நீ சொல்ற நீர்மைன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாரு வள்ளலார் ஐயான்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஈரம் வந்து பாயணும், நேர்மைன்றது சொன்னாங்கன்னா கூட நீர்மைன்றது யாருக்கு இப்பதான் நான் அது கேள்விப்படுறேன். எனக்கே அதான் காணல் நீரா இருக்க கூடாது, எல்லாமே நல்ல நீர் பதத்துக்கு வரணும். ஜஸ்டிஸ் அண்ட் கம்பேஷன். ஜஸ்டிஸ் எப்படி வரும்? சயின்டிபிக்ல நீங்க வந்து நல்லா இது பண்ணும் ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு எப்படி இப்போ இது ஜஸ்டிஸ் நீ சொல்றேன்னா நீ இது லா அண்ட் ஆர்டர் நீ அப்படி சொல்ல வரியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கிளாஸ் ரூம்ஸ்லேயே பாருங்களேன், இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் எப்படி கான்கிரீட் கார்டுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காமெடியாக சில காமெடியன்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அது எதுக்காக வந்து கான்கிரீட் யூஸ் ஆச்சு? ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது தமிழ் ஆளுங்க அங்கே போயிட்டு புத்தர்களும் சித்தர்களோ தேவர்களோ யாரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனைன்னு ஒருத்தரோட தூண்டி அவர் வந்து அதுல ரிசர்ச் பண்ணி சமைச்சு போடுறாரு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றது, மலேசியா தர்மலிங்க ஐயா ஸ்பீச் தான் நிறைய கேட்பேன்னு சொல்லுவேன். என்னையும் அது கேளுன்னு அது ரொம்ப ரெக்கார்டு சத்தம். அப்போ தர்மசாலை என்ன பண்றது, அங்க ஒரு இதை போட்டிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சொல்றாரு அவர். அப்போ அந்த இது எனக்கு கிடைக்கும் போது ஜஸ்டிஸ் எல்லாரும் கேட்டு நல்லா பயன் பெறணும். அது இன்னும் அது ஒரு ஃபர்ஸ்ட் இதுவா. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் அங்க ஒன்று பண்ண முடியாது. அடுத்தது இங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு போகும்போது ஒரு வாதியர் கேட்கிறாரு, how you did this process justify அப்படின்னும் போது எதுக்காக இந்த வேலையை பண்ணீங்க லேப்ல வந்து
வீண் உழைப்பு உழைப்பதில் என் பயணம் அப்படின்ற மாதிரி அங்க லேப்ல பண்றது வீண் உழைப்பே பண்ணக்கூடாது. சரிங்களா? பயனுள்ளது மட்டும்தான் அங்க வந்து பண்ணக்கூடிய இது. ஏன்னா இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ரிசோர்சஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். மேன் பவர் இது எல்லாமே மணி மெட்டீரியல் தெரியுங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல். அதனாலதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அனிமல், கிளைமேட், ஹெல்த், மணி, சேவ் மூமெண்ட். சரிங்களா? இந்த மூமெண்ட்டுக்காக எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிச்சு. துணியை கொடுத்து பணியை போட்டு பேரு இதெல்லாம் அந்த மாதிரியே சுற்றி அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சத்தியநாராயண சபையில் போயிட்டு அவங்களுக்கு இது போட முடியுது. நியூட்ரிஷன் வந்து ஆல்டர் நியூட்ரிஷன். ஸோ கருணையும் சிவமே இந்த விஞ்ஞான படிப்பு படிக்க போறவங்களுக்கு கூட அதை வந்து அவங்க நல்ல விஞ்ஞானத்தை நல்லா கத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்ற விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. நீ சொல்லியோ நான் கேட்டேன், இது இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க. விஞ்ஞான பூர்வமாக ஒன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்து அதை வந்து நிராகரிச்சுட்டு அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லி சொல்லி அதை மக்களுக்கிட்ட போய் சேர்றதுக்காகவும் வியாபார ரீதிக்காக தான் இவங்க செய்கிறாங்க ஒழிய உண்மையான விஞ்ஞானத்தை இவங்க மதிக்கல, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது எனக்கு கேள்வி கேட்பாங்க எக்ஸாமினரு. நாளைக்கு நான் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அதை எக்ஸாமினர் கேட்பாரு. அது நானே எழுதல கூட கடவுள் பாருங்களேன், எனக்கு அந்த சுப்பீரியர் கனெக்டிவிட்டின்றது எனக்கு டைரக்டா இல்லை கூட இன்டைரக்டா மெட்டிகுலஸ்லி ரிட்டன். மேட்டுக்கு போவான் இல்ல, அதெல்லாம் மெட்டிகுலஸ்லி பார்த்து பார்த்து எழுதிருக்காண்டா அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மதம் பிடிச்சவங்க அதை இது பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸ்டர்னல்ஸ் வந்து பரவாயில்ல எவ்வளோ தேர்ந்தெடுத்து எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அந்த ருசி ஏஞ்சி நின்றுறாங்க. சரிங்களா? தன்னோட ஜஸ்டிஸ் அண்ட் கம்பேஷனை பார்த்து ஐயோ சூப்பராக எழுதியிருக்காரு, இந்த இவரை விட அந்த வள்ளல் தன்மை காட்ட முடியாதா, இதுதான் அருட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. கருணையும் சிவமே பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மீனிங்கை வந்து அவர் ஈக்குவேட் பண்ணி விட்டார். சரிங்களா? அவரோட நடம் வந்து கரெக்டாக காட்டி விட்டார். இவர் தான் வந்து சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகா மணி அப்படின்னு அந்த மணியை காட்டுக்க இவர் தான் மற்ற மணியெல்லாம் தொங்கி போச்சு, சரிங்களா, தளர்ந்து போச்சுன்ற மாதிரி இந்த மணி மட்டும்தான் ஆடிய பாதம் தூக்கிய பாதம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். சரிங்களா? அப்போ சிவமே பொருள் என கருத்தும் அந்த கருத்து எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் இதுவாயிடுவேன், இதுதான் வந்து என்ன வந்து நல்ல ஒரு பாதத்துக்கு எடுத்துட்டு போன்ற மாதிரி அந்த கருத்து அந்த தாட் கரண்ட்ஸ் வந்து புதுசாக என்ன பண்ணுறது, அறிவில் வந்து விளங்கக்கூடிய பொருள் இல்லையா அது. அதனால எனக்கு அறிவை இது பண்ணி தூண்டி விட்டு அதுல வந்து அவர் இது பண்றாரு, உட்காந்து அமர்ந்துறாரு. எனக்கு அழகா இருக்கு. உற்று எம்மானோர் என்ன மாதிரி இருக்கவங்க ஆளுங்கள்லாம் கழிப்ப ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஏறணும். நானும் வந்து ஜஸ்டிஸ் அண்ட் கம்பேஷன் நான் வந்து அதை ட்ரை பண்ணி வீகனிசம் வள்ளலிசமும் எனக்கு இருந்து கரும்படி மாதிரி நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். அப்போ யாரெல்லாம் அதை கரெக்டாக இது பண்ணுறாங்களோ எல்லாருமே நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கழிப்ப பொருள் நிறை ஓங்க. அந்த மெட்டீரியல் சயின்சஸ் வந்து நீ வந்து ரொம்ப அடிநிலைக்கு இது வச்சிருல, ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து முடி எல்லாமே வந்து காட்டி விடுற. பேசிக்லேருந்து நீ வந்து என்ன பண்ணுற சூப்பராக கன்சிஸ்டன்சி வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல பாதத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரைக்கும் நீ வந்து ஒன்றையே வந்து அவங்களுக்கு மாற்றி விடுற அளவுக்கு அந்த ஓங்கி அந்த எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகுறது, டைம் லைனை வந்து ஸ்பேஸ் லைன்லாம் எப்படி இது தாண்டி அப்பால் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ஓங்க தெருநிலை விலங்க விஞ்ஞான கலருளே விலங்கு மெயினான கலர் வந்து ஓங்கும். யாரை வந்து அந்த சயின்சஸ் வந்து ஒழுங்காக தெரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த அறிவை வச்சு போற்றி அந்த இதை வளர்க்குறாங்களோ, கம்பேஷனை வந்து வளர்த்துக்கிறாங்களோ, மெயினான அவங்களுக்கு வந்து சாத்தியம் தானே. ஸோ அந்த திருநிலை விலங்க புண்ணியம் பொற்புற அந்த கோல்டன் ஸ்டேட்டுக்கு அவங்க போயிடணும். தெரியுதுங்களா? ஏஜிங்கில் இருந்துட்டு எல்லாமே வந்து பருவ இதில் இருக்காம பருவம் தாண்டி அவங்க வந்து வளர்ந்து வயங்கன்னும் போது அந்த ஃபீல்டுக்கு அவங்க வந்துடணும். மலட்டுத்தன்மையே இல்லாமல் நல்ல மெலடியாக வந்து மாறி அருள் நய இது அருள்வாய். சரிங்களா? யார் கொடுக்கணும் அருளை? நீங்கள் தான் கொடுக்கணும். அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அவங்கள வந்து பிக் பண்ணிடுங்க அப்படின்றது. இங்கே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப அவங்க தான் அறிவாளி மாதிரியும் எல்லாம் வந்து கடவுளையே கிண்டல் பண்ணுவாங்க. உன் கடவுள் என்ன வந்து எல்லாருக்கும் அந்த இதை வந்து அப்பயே கொடுக்க வேண்டியது தானே, ஏன் வந்து கடவுளுக்கு தெரியாதா நம்மளுக்கு என்ன வேணும்னு
அப்பனே மகனே உனக்கு என்ன வேணும்னு இந்த மாதிரியெல்லாம் கிண்டல் கிருத்துருவமாக பேசுவாங்க. உனக்கு உப்புக்கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாமல் நீ கடவுள் எல்லாம் படைச்சிட்டாருப்பா. நீ வந்து உப்புக்கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் உனக்கு அர்த்தம் தெரியாமல் உப்பு எங்கே எப்படி பயன்படுத்துறது வைரம் எப்படி பயன்படுத்துறதுன்னு நீ அறியாமையாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த வார்த்தையை எங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது அந்த பயனை தெரிஞ்சுக்கிட்டு நீ அறிவு விளங்கிக்கோ. எந்த பயன் எதுக்காகன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீயே வந்து 5 தொழிலையும் பண்ணிடலான்ற மாதிரி ஐயா சொல்கிறாரு. அந்த மாதிரி அந்த கருணையை எப்படி எடுத்துக்கிட்டு வரணும், எந்தெந்த வந்து எதை எப்படி வந்து பயன்படுத்தி கடவுளை அடையணும், தயையை தான் உயர்த்திக்கணும். அன்புன்னு சொல்லிக்கிட்டு கோமாளி வேஷம் போட்டுட்ருக்கக்கூடாது. அன்பை வந்து சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட காமிக்கணும், மக்கள்கிட்ட தயையை காமிக்கணும். நீ மாற்றி மாற்றி செய்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படி நீ உருப்பிடுவ, எப்படி நீ எல்லாமே தெரிஞ்சுப்ப? கருணைக்குள்ளேயே தயைக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுது. அதை நீ உயர்த்தும் போது எல்லாமே விளங்கிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, அருள் நயந்த அருள்வாய் நீ வந்து கொடுத்ததான் உண்டு. அதான் அவன் வந்து தெருவில் வந்து தெரு நிலையில் கிரவுண்ட் சைடில் எங்கேயாவது போயிட்டு சேர்ல விளையாட்டு இருப்பான். அவனுக்கு வந்து நல்ல இது கொடு, சோறியும் சோதி தன்மையை எல்லாத்தையும் கொடுத்து அருள்வாய் திருச்சிற்றம்பலத்தை, பாண்டிச்சேரியில் அந்த திருச்சிற்றம்பலம் ஊர் இருக்காது பாருங்களேன், அந்த வளத்தை அருள் பெருஞ்சோதி. ஆமா ஆரோ, ஆமா அந்த ஆரோ அப்படின்ற போது அந்த இது திருச்சிற்றம்பலம் பேரு சூப்பரா இருக்கும் சரிங்களா. ஆரோவில் அப்படின்ற மாதிரி கோல்டனோட இது பொன்னுலகத்தை இது அந்த குலோபை வந்து இது பண்ணி கொடுக்கும்ல, அருட்பெரும் ஜோதி என் அரசை, அந்த சோதத்தன்மையை இட கொடுத்துரு நான் ஈஸியாக நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி. அந்த இது எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டோ எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த மரம் ஒன்று இருக்கும் ஆலமரம், என்ன பண்ணோம் அந்த விழுதுகளை வந்து திருப்பியும் உள்ள விட்டு எல்லாரும் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரிவுற்று அறியாத அந்த நிலைமை மாதிரி இருக்கும். அந்த பரவர தன்மை எனக்கு விங்ஸும் முன்னாடி இருக்க விங்ஸ் எப்படின்னா வானத்தை நோக்கி போனாலும் இது வந்து எல்லாருக்கும் மண்ணுலயும் வந்து அந்த நல்லா வந்து அந்த தயைய வந்து ஊனுங்க அப்படின்றாரு. ஊன்றியப்பா அதுவும் வந்து தூக்கியும் உண்டு தெரியுங்களா. அப்போ அடுத்தது சிறுசபை அது ஊன்ற மாதிரி ஊன்று திரும்பி பலம் பெற்று அந்த மரம் சப்போர்ட்ல காலத்தையும் நிலத்தையும் தாண்டியும் உங்களுக்கு இது போகுது இல்ல. மத்தவங்க எல்லாம் நிலத்தை இது பண்ணாங்க பரவ முடியலாம் கூட இது அப்படியே தக்க வச்சிட்டு இருக்கு பாருங்க. சிறுசபை விளக்கம் வருது அடுத்தது. அப்போ சிறுன்றது இந்த காம்பாக்ட் இல்லையா, எல்லாமே வச்சுக்கக்கூடிய இந்த லிங்க் எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் மக்கள். இந்த ஆடு பிச்சு திங்கிறதே பாக்குறாங்களே, இந்த மரத்துடைய விழுது வந்து திரும்பி விழுந்து திரும்பி இதாகி மேல இருந்து வந்து விழுந்தாலும் கீழே இருந்து போனாலும் அது ஸ்ட்ராங்கா எப்படி எல்லாருக்கும் அது அந்த மரம் அந்த அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி நிற்கிதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தர்மத்தை வந்து அந்த என்ன சொல்றது அந்த தயையை வந்து ஸ்ட்ராங் படுத்தினாதான் படரவும் முடியும், பலமும் பெற்று எல்லாமே. நேரு வந்து போட்டோ எடுக்கும் போது எனக்கு தெரியுது, நான் போட்டோ எடுக்கல, பட் அவர் அது கரெக்டா பொசிஷன் எடுக்கும்போது ஓ இப்படிதான் வந்து கடவுள் என்ன பாக்குறாரோ, நீ வந்து ஆளை இது மாதிரி அவங்களோட பிரான்ச் எல்லாமே முன்னேற வச்சு எல்லாரும் கிரவுண்ட் சைட்டு கூட்டு வா அப்படின்ற மாதிரி எனக்கு இது பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு என் கம்யூனிகேஷன் பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும் தெரியுங்களா. அவருக்கு கருணை. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் ஒரு சிலர் இந்த உதாரணம்லாம் கொடுப்பாங்க. இன்னும் நல்லா பண்றதுக்கு நல்லா அவங்களும் நல்லா எல்லாத்தையும் திருத்தணும். இப்போ குலைப்புலையெல்லாம் அவங்க வந்து எந்த அளவுக்கும் வந்து என்ன சொல்றது ஆழமா அவங்க மனசுல தங்குற மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேலோட்டமா இதெல்லாம் உதாரணம் மட்டும் கொடுத்துட்டா போதாது. அதுக்கு முக்கிய அடிப்படையே வந்து தயையும் கருணையா இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து அப்பதான் அங்க அன்பும் எல்லாமே. அது கடவுள் எனக்கு வந்து பல இதை காட்ட வைக்கிறாரு. எப்படின்னா அதான் ரோட்டு ஓரமா நின்று பீச் ஓரமா நின்று தெரியுங்களா பல இடத்துல இருந்து மக்களுக்கு சொல்லி. இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேயே வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு நியூட்ரிஷன் லெக்சர் எடுக்க முடிஞ்சதுனால அதுல வயபிலிட்டியும் லைபிலிட்டியை பத்தி பேசினேன். அதே தான் கோவாலே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் வந்து இங்க ஒரு பிளான்ட் பைலட் பிளான் ரிசர்ச் பண்ணிட்டு அதை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுவாங்கல்ல, கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் எல்லாத்தையும் வந்து பார்த்து கரெக்டாக பார்த்து அவர் வந்து தேர்த்து வருதுங்களா. சிச்சபை விளக்கணும்னு பார்த்துருவோம் போல. ஏன்னா சபையில வந்து 2 இதாக இருக்குல்ல, அந்த நீலநிறத்தை வந்த உடனே உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்து எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் லைனை மாற்றி விட்டுரும் தெரியுங்களா. அந்த பழைய சமயக்குழியில இருந்து எப்படி வந்து நீக்கி விட்டுரும், என்னதான் தூக்கி போட்டுட்டு பெரிய விஷயம் உங்களுக்கு வந்து இது எவ்வளவு எனக்கு பிடிப்பு இருந்தாலும் வள்ளலா சொல்லுவாரு. எனக்கு அதுல பாத்தீங்களா முன்னாடி எவ்வளவு அழுத்தம் இருந்துச்சு, இப்ப பாத்தீங்களா எப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கும் அப்படிதான் அந்த சிறுசபை விளக்கம் ஏதோ பண்ணிருக்கோம், அந்த இம்பாக்ட் பிடிச்சிருந்துச்சு. இப்ப மாறிட்டேன். ஏன்னா அங்க இருக்கிறது முக்காவாசி எடுத்துக்கிட்டு நம்ம ஒண்ணு ஆமா அந்த புதுசா வந்து அந்த காம்பாக்ட்னஸ் வந்து அந்த மேல் இது வந்து வருது இல்ல, இவங்க வந்து மேல்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. தர்மலிங்க ஐயா நேத்து கேட்டேன் பாரு, திடீர்னு அதை விட 4 நாளைக்கு நான் போட்டிருக்காருன்னு பார்த்தா அவரும் அதான் சொல்றாரு.
கரெக்டுங்களா? அப்போ கருணை ஒன்று இலா கல்மன குரங்கால் காடு மேடு உழன்று உளம் மெலிந்து அந்தோ வருண நின்புடை வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் அருணன் என்று எனை அகற்றிடுவாயில் ஐயவோ துணை அறிந்திலன் இதுவே தருணம் எற்கு அருள்வாய் வடலரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே. அப்ப சத்திய சபைக்கு எடுத்து வந்த லிங்கேஜ் தெரிஞ்சுக்கணும் அது சரிங்களா? சத்தியத்தை வந்து கரெக்டா என்ட்ரன்ஸ்லயே போட்டு வச்சிருக்காரு. புலை தவிர்க்கவும் சபைன்னும் போது தயைக்கு வரணும் எல்லாம். சபைன்றது ஒரு அசம்பிளி மாதிரி சரிங்களா? இங்க இருக்கிற அறிவியலாளர்களோட ஒரு இது அசம்பிளேஷன் அங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஃபீல்ட்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போயிட்டு அங்க அசம்பிளி பண்ணி அங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கர்நாடகாவில் அசம்பிள் ஆனேன் சரிங்களா? RSS வந்து நான் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணாங்க சரிங்களா? அப்புறமேட்டு ஸ்கூல் இருக்குல்ல 5th ஸ்டாண்டர்ட் அந்த கர்நாடகா ஸ்கூலு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ட்ரம்ஸ் பேண்ட் சிஸ்டத்தில் அவங்கள வந்து ஒரு இடத்துல நான் அசம்பிள் பண்ணி அந்த இதை மார்ச் ஃபாஸ்ட் இது வந்து 5th ஸ்டாண்டர்டில் இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நடம்புரின்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே வந்த உடனே NCCயில் வந்து பண்ணி அடுத்த அணிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது சரிங்களா? ரயில் பருவில் வந்து என்ன பண்ணுறது, அதில் கொலை தவிர்க்கிறது, அடுத்தது இன்னும் அதிக போய் புலை தவிர்க்கிற லெவல்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டு என் தலைவன் வந்து எவ்வளோ சூப்பராக கருணை ஒன்றியிலா கல்மணத்தை வந்து எப்படி கரைச்சிருக்காருன்றது அவர் வந்து குரங்கால் காடு அந்த இதெல்லாம் நான் இதை தாவிக்கிட்டு இருந்தேன் தேவையில்லாம அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றி என்ன மேவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காடு மேடு உழன்று இவங்கெல்லாம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே இவங்க சத்தியநாராயண சபை வந்து அதுக்கு வள்ளலார் சொல்லுவார், நீ வந்து அவங்களுக்கு அலையக்கூடாது, இன்னும் அவங்க வந்து எல்லாரும் வர்றவங்க அலையாம அவங்களுக்கு அந்த விளக்கம் பெற்று ஐயா இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு அவங்க வந்து முழுமையா வெளிந்து அந்தோ வருண அப்படின்னும் போது இவங்கெல்லாம் வர்ணாசிரத்தை வந்து கும்பிட்டுட்டு இதான் வந்து செழிப்பா மழையா வந்து எல்லாத்தையும் தடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் இவர் வந்து எல்லாத்துக்கும் செழிப்பா கருணை மழை பொழி மழை வருணன் நின்புடை எல்லாருக்கும் வந்து இது பண்ற வந்து நிற்கின்றேன், எனக்கு இது செழிப்பு தாத்தல நல்லா தழைப்பத்தா வல்லலே உங்ககிட்ட என்ன எல்லாம் குறைஞ்சா போயிடும், எல்லாத்தையும் நிறைச்சி வச்சிருக்க உன்றன் மனக்குறிப்பு, நீனும் வந்து அது எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் வந்து ஊட்டி கொடுப்ப இல்லையா, அதனால உன்றன் மனக்குறிப்பு நல்லதுன்னு சொன்னாலும் அதை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியா செய்ய சொல்றாரு அவர், விளங்கிங்க அறிவை விளங்கிக்கிட்டு. அப்ப கடவுள் நம்மளுக்கு ஊட்டினா என்ன கொலை பண்ணி உள்ள இருந்து எப்படி எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்கணும்னு சொல்ல வர்றாரு அவர். அதை செய்யுங்க. இப்ப கடவுள் நம்மளுக்கு ஊட்டினா அந்த கொலை பண்ணி ஊட்டுவாரு, அதானே புளைய சாப்பிட சொல்லுவாரு, அதானே சரிங்களா? அவருதான் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பு, நீ எப்படி இந்த சாப்பாடு போட்டு சமைச்சு நீ எப்படி வந்து பார்த்து எனக்கு ஊட்டுவியோ எனக்கு தெரியல, மனக்குறிப்பு அறியேன். அப்போ மன இது வந்து எப்படி மனக்கண்ணு ஆன்ம கண்ணு சரிங்களா? கடவுளோட கண்ணோட நம்ம போய் குரங்காட்டம் ஆடிட்டு இல்லாம அகக்கண் ஆன்மாவை நம்ம நல்லா பொலிவுபடுத்திக்கிட்டு ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை நம்ம உள்வாங்கி இருக்கிற வெளிச்சத்தை நம்ம அடையணும்ன்றது எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த இன்டெகிரேட்டட் ஐஸ் வந்து எனக்கு கிடைக்காம நான் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிட்டு இருக்கேனே. மனக்குறிப்பு அறியேன் அருணன் என்று என்னை அகற்றிடுவாயில் சரிங்களா? அருணன்றது இங்க இருக்க இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அருண் பேர் வச்சிருக்காங்கல்ல, யார் சொல்லுங்க? அருணகிரிநாதர் அந்த மாதிரிலாம் அது வேற இங்க அர்ப்பன் அப்படின்ற மாதிரி இது எழுத நினைக்கிறேன். அருளால வேற அருணன்றது வேற தெரியுங்களா? அவன் என்றனை அகற்றிடுவாயில் நீ வந்து போ. இப்ப அவங்க எல்லாம் இப்ப அந்த நவீன் பாலாஜி எல்லாம் என்ன பண்ணாரு, இந்த சின்ன சின்ன விஷயத்த சொல்றதுக்கு அகக்கண்ணையே அகத்த கண்ணை யாருக்கும் ஓபன் பண்ண அருவருப்பை கரெக்டா சொல்றீங்க, அருவருப்பா ஏதோ ஒன்று சொல்லிட்டு எதையோ சொல்லிட்டு நம்மள ஏதோ ஒன்று, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து நல்லதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது எதையும் அவங்க டக்குன்னு 5 நிமிஷத்துல 5 செகண்ட் தானே உனக்கு தெரியுமா, ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டியா சரிங்களா? ஆராய்ச்சி வந்து இடிக்குது, ஆராய்ச்சியே பண்ணாம வந்து வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரோ. அப்ப எனக்கு சிற்சபை அந்த இது வந்த உடனே ஆராய்ச்சி கூட்டு போயிட்டு தான் வந்து இதுவே விடுது. ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த் ஆராய்ச்சி, உனக்கு தனியா யாரும் வந்து தடையே பண்ணக்கூடாது ஆராய்ச்சியில கதிர ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நீ வந்து நான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சத்தியத்தை யார் சொல்றாங்க நீ வந்து பாரு செக் பண்ணு. ஒரு கிணத்துல வந்து என்ன பண்ணும் இவர் வந்து ஏதோ மாத்தி சொல்றாரா, மக்கள் எத்தனையோ பேர் வந்து டக்குனு அவங்க இது பறிக்க பாக்குறாரா அப்படின்னு இவர் வந்து
இப்ப வந்து அவரு ஒரே ஒரு நொடி ஐயா கிட்ட வந்துட்டு இருந்தாருன்னா, மேட்டுக்கு இப்போ வந்திருந்தாருன்னா அவரு இன்னும் எல்லாம் எவ்வளவு பேருக்கு நல்லது அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, வளராரு, அவங்க எல்லாம் அங்க அகட்டிட்டு வா ஐயன், சரிங்களா, என்னை வந்து விட்டு போயிட்டேன்னா, என்னை வந்து போ அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஐயவோ துணை அறிந்திலேன், ஏன்னா வந்து வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து கேட்டுருப்பேன்னு நினைச்சிட்டு சாமி அப்படின்ற மாதிரி, அறிந்திலேன் இதுவே எனக்கு வந்து அவங்க மயக்கம் தான் தருவாங்களே தவிர நல்ல மருந்துலாம் தர மாட்டாங்க. மயக்கத்துல விழாம அவங்க கரெக்டா மருந்துகிட்ட வராம சும்மா இந்த சின்ன சின்ன மருந்தை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து குதிச்சிட்டு இருப்பாங்க, பலப்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க. குரங்காட்டம் இதுதான் வந்து குரங்குன்றாரு. சரங்கு பிடிச்ச கையில வந்து அவங்க பண்றது எல்லாமே வந்து என்ன பண்ணும், நல்லமா இருக்கும். அவங்க நல்லது பெறாங்க, நல்லது ஆண்டவங்க கத்து கொடுக்குறாங்க, அவர் அசித்து அவர் அருள் கிடைக்குதுன்னும் போதே அவங்க நல்ல இடத்துக்கு வந்துடணும், ஸ்டேஜுக்கு வரணும். வள்ளல் அறையா சொல்லி வச்சிருக்காரு, ராமலிங்க ஐயா எப்படி சொல்லி வச்சிருக்காரு, அங்க வந்து அந்த கருணை என்னன்றது அந்த முழு இதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அருள் அவங்க நல்லதை செய்ய முடியும். எனக்கு அருள்வாய் வடலரசே அப்படின்றாரு. வடல்னா கடல்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா எங்க ஜோதிமலை தெரியுதுங்களா, மலை இலக்கம் அப்படின்னுவாரு. இவங்க நல்லா வளர்ந்துருக்கீங்களே தெரியுங்களா. அப்போ அந்த சத்தியநாராயண சபை எப்படி இருக்கணும், ஜோதி மலையாட்டம் இருக்கணும் தெரியுங்களா. சத்திய சபை தனி பெரும்பதியே. ஏன்னா உங்க மேட்ச் வருமா யாராவது, எனக்கு தனியே இருக்கிறத பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தது நீ தானே. அந்த பதிப்பு நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கிட்டு அதை பதிச்சுக்கிட்டீங்க தெரியுங்களா. அது வந்து ஒரு கருணை வார்த்தை மாதிரி, அது ஒரு பெரிய ஒரு நீதி வார்த்தை மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு தெரியுங்களா. தூய நெஞ்சினேன் அன்று, எனக்கு வந்து தூய விடாது, நெஞ்சு ஃபுல்லா நஞ்சுன்ற மாதிரி. அன்று நின் கருணை சுகம் விழுந்திலேன் தெரியுங்களா. யார்கிட்ட கருணைன்ற ஒரு சுகத்துக்கு கூட ஈக்குவேட் பண்றாரு. ஆமாப்பா சரிங்களா. கருணை வந்து எங்க கூட்டு போயிடும்னா சபத்துக்கு கூட்டு போவாது, சிவத்துக்கு இல்ல. அப்போ சிவம் வந்து சுகத்துல இருக்கு சரிங்களா. சுகமானது கருணை சுகம் விழுந்திலேன். எதை கேட்கணுமோ அதை கேட்காம, எனினும் பொய் உலக மாயம். நான் வந்து அதுல ஆசை எனக்கு கேட்க தெரியல எப்படின்னு, அந்த சுகம் எவ்வளவு எப்படி கேட்கணும், எப்படி விண்ணப்பணும் எனக்கு தெரியல. ஏன்னா அது எந்தெந்த வகையில நீ வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் எனினும் பொய் உலக, இந்த உலகம் வந்து அதுல சில பேர் டெம்பரரியா வந்து போறாங்க சரிங்களா. அவங்க சொல்ற அந்த மாய வேண்டிலே, அந்த சாதி மதம்லாம் அந்த சாயம்லாம் எனக்கு தேவை, அதை எனக்கு பூசி விட்டுறாதீங்க. வேண்டிலேன் எனக்கு இதுதான் வேண்டுமே தவிர சுகம் வேண்டும் நான் வந்து இன்னும் விளையில, அதனால இருந்தாலும் அது வேண்டல. ஏன்னா அதனாலதான் நான் மாத்தி வந்தேன் சிறுசபை விலகம். நீ அதை வேண்டலையா, சரி ஓகே, நீ வந்து இது பண்ணாம இருக்குல்ல, அது உனக்கு இந்த மாய இந்த பொய் உலகம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு, அது வேணான்னு சொன்னல, உனக்கு நான் இது பண்றேன் வந்து நிற்கின்றேன். நம்ம அங்கதான் வந்து நிற்போம், கடைசியில வளர்கிட்ட தான் வந்து நிற்போம். இந்த மாதிரிலாம் வேணாம், இந்த இவங்க எல்லாம் சிலையை தொடக்க விட்டுக்கிட்டோம், ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்படின்னா மூச்சு எடுக்க விட்டுக்கிட்டோம், ஞான வழி இல்லாம சும்மா பேருக்காக ஞான வழின்னு போய் வச்சுக்கிட்டு என்னென்னமோ வச்சுக்கிட்டு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களே கடவுளே அப்படின்னும் போது, இவர் தான் சுத்த சிவ அந்த ஞானத்தை வந்து வெளிப்பத்து. ஐயோ தேங்க்யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கின்றேன் வள்ளலே சரிங்களா. உன்றன் மனக்குறிப்பு அறியேன், நீ வந்து எப்படி எனக்கு தேர்த்துவேன்னு எனக்கு தெரியல. ஈவாய் எனக்கு கொடுத்துருவ, நல்ல தருணம் வந்து வந்துருச்சு, இது அருள்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி. எந்தை நின்மலர் இணையடி அல்லால், என் பேரண்ட்டு சரிங்களா, உங்களோட மலர் இணை சரிங்களா. நீங்க வந்து அந்த எப்படி வந்து ஜஸ்டிஸ் அண்ட் கம்பேஷன் இருக்குல்ல, அது அந்த அடி இல்லைன்னா அதோட பேஸ்மெண்ட்ஸ் எனக்கு இல்லைன்னா நான் என்ன தாயம் உண்டில்லேன், எனக்காக நான் தாயம் உருட்டி நான் வந்து இந்த லூடோ இதெல்லாம் கேஷ் பண்ணி நான் வந்து இந்த இவங்க பேய்கிட்டலையும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பிச்சு வந்துடுவேன். நான் சதம் அடிச்சிருவேனா, எனக்கு வந்து என்ன எல்லாமே பதவெல்லாம் போயிட்டு நான் வாங்கிடுவேனே அப்படின்ற மாதிரி. எனக்கு தாயம் உண்டில்லேன் தனிவடல் அரசே, நீ வந்து அந்த தனி இயற்கை கொண்ட ஜோதி மலையே எல்லாத்தையும் அந்த ஊத்து வெப்பிய தனியாக ஃப்ரெஷ்னஸ் கொடுப்பல அரசே, அந்த கவர்மெண்ட்டு. ஏன்னா சின்ன வயசுல அந்த இது கேஜிஎஃப்ல வந்து பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இவரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்காரு சரிங்களா. தேவையானதுகள் எல்லாத்துக்கும் போட்டு சத்திய சபை தனிப்பெரும் பதியே அந்த கவர்மெண்ட் எனக்கு சொல்லுது, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு திருத்தி விடுறா, எல்லாத்தையும் இது பண்ணி விடுறா, நீ திருத்திக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நடத்துறாரு. சொல்லுங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நல்லவங்களா மாறணும்னு சொல்லிட்டு கடவுள் நல்லவர், கடவுள்கிட்ட போய் நம்ம நல்லதை வாங்கணும்னு போகிறவங்களுக்கு கரெக்டாக இந்த விளக்கம் வருது. ஐயா சொல்கிற மாதிரி, கடவுளே எனக்கு எதுவும் தெரியல ஐயா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே நல்லது கொடுக்கணும்னு கேட்டாதான் அது உண்மையான வேண்டுதலாக இருக்குது. ஐயா எனக்கு இந்த போகத்தை கொடுங்க, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அதெல்லாம் கேட்கணுன்னா அதெல்லாம் அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு கேட்கணுன்றது இல்லை. நம்ம கேட்போம் தான், அது அந்த அளவுக்கு நான்லாம் ரொம்ப கேட்க
மாட்டேன்ப்பா அந்த மாதிரி எல்லாம். நான் அப்படியெல்லாம் என்ன ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்துட்டு இருக்கும் போதும் ஆண்டவனை கேட்க முடியாது, தவிர்த்து முடியும், கிளம்புங்க. தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு என்ன ஐயா வழி? தப்பு செய்யாம நான் இருக்கணும், நீதான் ஐயா திருத்தணும், நீதான் நல்லது பண்ணணும் கேட்பாங்க. அததான் எல்லாமே கேட்கணும். போயிட்டு கேக்குறோமா, ஐயா அப்படித்தானே வேண்டி இருக்காரு, அப்படிதான் வேண்டிட்டு இருந்தேன். அதுக்குதான் எனக்கு இந்த இடம் கொடுத்திருக்காரு, இந்த மேட்டுக்குப்பத்துக்கு வர வச்சிருக்காரு, அந்த மேடையில ஏத்தி இருக்காரு. நீதியும் நீர்மையும் வந்து நலத்தை வளர்த்து விட்டு பக்தி என் சிறிது சரிங்களா, பத்தியமா நான் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் வந்து நாக்கு போட வைக்கணும், எல்லாத்தையும் அரைச்சு வந்து கரைக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நல்லா ஜில்லுன்னு எல்லாரையும் வச்சுக்கிறது எப்படி, அந்த நீர்மை தன்மைன்றார் பாரு, அது எப்படி யாருமே சொல்லி நம்ம கேட்கல. நான் எல்லாத்தையும் அரைச்சி பண்ணுவேன், மீன்ல அரைச்சி பண்ணுவேன், அவங்களுக்கு கடிச்சாக்கி என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த பத்தியம் கிடையாது, சும்மா தாறுமாறா பண்ணிட்டு இருக்கேன் நாள். நானு உன்பால் பத்தி அதான் ஒன்றியிலேன் பக்தி யோகான்ற ஒரு லெவல்ஸ்ல இருக்குது. அங்க வைக்காம கல்லுலயும் அந்த இதுல எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு இவங்க தான் கட்சி ஆளுங்க, அவங்க இவங்க நான் வந்து பேசிட்டு இருக்கேன் பெரிய ஆளுங்க. அடிப்படை இல்லாம அதெல்லாம் பண்ணி என்ன யூஸ்? பக்தின்னா என்ன? இவரு கட்சி அப்பா ஏயோட கருணையா கச்சிதமானவர் இல்லையா, போனாதான் அது பக்தி. உச்சி அப்பா மெச்சி பேசுறவர் இல்லையா, இவரை பத்தி நான் பேச முடியாம பரம ரகசியத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ இருக்கிறீங்க, நான் அதை விட்டுட்டு இவங்க சிவான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து இது யாரு பிரம்மோன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ பிரம்மாண்டங்கம்மான்லாம் பேசிட்டு இருக்கேன். கடவுளே நின் கருணை மத்தியம் சரிங்களா, அந்த இது ஃபீல்டு வராம அந்த மத்தியம் லெவல்ஸ் எனக்கு இல்லாம சென்ட்ரலைஸ்டு கரெக்டா வழி தெரியாம கண்ணாமண்ணான்னு காடு மேடு சுத்திக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறோம். அது சொன்ன மாதிரி அவர் சொல்ற மாதிரி நம்மளுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்க மாதிரி, நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு இருக்க மாதிரி அவங்களுக்கும் சென்ட்ரலைஸ்டு இருக்குது. அவங்களை அடிக்க சாப்பிட கூடாது, அவங்க மரம் மாதிரி கிடையாது, தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த கருணை மத்தியம் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜெனட்டிக்ஸ் எப்படி, அந்த அனிமல் பிசியாலஜி, எபிஜெனட்டிக்ஸ், அந்த பிளான் பயோகெமிஸ்ட்ரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவொன்னு எனக்கு வந்து வேற லெவல்ஸ் மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன். நீ வந்து ஹெல்ப் பண்ண, அந்த எப்படி இந்த கெமிக்கல் வேதியிலும் எப்படி ஆகுமோ அந்த இதெல்லாம் நடக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தலைவா அப்படின்னும் போது நிற்கின்றேன். வள்ளலே உன்றேன் மனக்குறிப்பு அறியேன். ஏன்னா உன்னோட மனம் வந்து வேற மாதிரி, இங்க இருக்கிற உலக மாதிரி அதை அழிக்கிறதுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி ப்ராசஸுக்கு ஏற்படாது. அது சிற்சபையோட இது பண்றது அந்த லெவல்ஸ் தெரியுதுங்களா. கடவுளோட உடம்புன்றது எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சிம்பலும் வச்சுட்டு ஒன்னும் கடவுள்கிட்ட இவருக்குள்ள தனி இருக்குது, சின்ன பிடி அப்படின்னு அதான் அந்த சின்ன உண்மையான அது இது கருணையும் பிடிக்கிறது, அதுதான் உண்மையான இது. சின்னமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் என்ன சின்னம் நம்ம வச்சிருக்கோன்றதே தெரியாம ஆளுக்கு ஒரு சின்னத்தை வச்சு உருவாக்கிக்கிட்டு தயையும் இல்லாம கருணையும் அவரு காட்டுற அந்த வள்ளல் தன்மை உண்டன் மனக்குறிப்பு நன்மையும் இல்லாம நம்ம வந்து எத்தி அஞ்சலை எத்தியன் கைப்பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சித்தி வந்து அவரு அந்த சிதம்பர சுத்த பெரிய உத்தர சிதம்பரத்தை கொடுக்குறாருல்ல, எத்தி அஞ்சலை எதுக்கும் நீ பயப்படாது அப்படின்ற மாதிரி என அருளாயேல் அந்த மாதிரி எனக்கு அருளாம விட்டேன்னா ஏழையேன் போர் ஃபில்ல நானு தெரியுங்களா, எங்க போய் நிற்பேன், உயிர் இழப்பன் சரிங்களா. எனக்கு லிவிங் வந்து நல்ல மனுஷனுக்கு கொடுத்து எல்லா கருவிகளும் காரணம் செஞ்சு கொடுத்து இதுக்கு மேல நான் வந்து மேவத்தனா என்ன எங்க போவேன், எல்லாம் கொடுத்துட்டீங்க, இன்னும் என்ன மேவ வைங்க, உயிர் இழப்பன் எப்படி கேட்டிருக்காரு தான் நம்ம கேட்கணும். எனக்கு வேற சாத்தியமே கிடையாது. உனக்கே தெரியும் அந்த உன்னோட ஆர்டர் தெரியுங்களா, நான் டிசைடர் ஆயிடுவேன் மாதிரி எனக்கு நல்ல சத்தியம். ஏன்னா அந்த சத்தையும் செலவுகளும் கரெக்டாக கொடுத்து என்னை நியூட்ரிஷன் லெவலில் என்னை வந்து ஹையர் லெவல் இது சத்தியம் புகன்றேன் வடலரசே. எப்படி வந்து எல்லாத்துக்கும் நீ சத்து கொடுத்து செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ வந்து அமைச்சு இது அரசு தன்மை கவர்மெண்ட் இது பண்ணுறியோ, அந்த மாதிரி சத்திய சபை எனக்கு வந்து அந்த அசம்பிளி எது பண்ணு சத்தியமே நான் அந்த இதில் வரணும் சரிங்களா. தனிப்பெரும் பதியே அந்த நானும் வந்து பதிச்சுக்கணும் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து கதி கொடு இதெல்லாம் நான் வந்து இங்கே வந்து நான் இதுக்கு கதறிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தனிப்பெரும் பதி என்று சொல்கிறேன். ஸோ நம்மளும் இந்த இது தனிப்பெரும் பதி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கதிக்கு அடையும். திருச்சிற்றம்பலம்.